கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருடைய பிள்ளையாய் நடக்கிற எவனையும் எவளையும் எந்த குழந்தையும் ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார். ஆண்டவர் அவர்களை நடத்துவார். அந்த வைராக்கியத்தை, அந்த நம்பிக்கையை பிள்ளைகளுக்குள்ளே கொடுங்க. பிள்ளைகளை கம்பேர் பண்ணி திட்டாதீங்க, அடிக்காதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அடிக்கலைன்னா பிள்ளைங்க எப்படி திருந்துவாங்கன்னு. அடிக்கிறது ஒரு வேளை என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப தப்பு பண்ணால் லேசாக அடிக்கலாம். ஆனால் அடித்து நிறைய பெற்றோர் இன்னும் வாலிப பிள்ளைகளை கூட அடிக்கிறீர்கள். அது ரொம்ப தவறான ஒரு காரியம். அப்படி நம்ம செய்யும் பொழுது பிள்ளைகளுக்குள்ளே ஒரு வெறுப்பு உருவாகிறது. அந்த காலத்தில் அடித்தாங்க, அந்த காலத்தில் வளர்த்தாங்கன்னா தட் இஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன். ஆனால் இந்த ஜெனரேஷனை அன்பினாலும் நடக்கையினாலும் திருத்தி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தர வேண்டும் என்று ஜெபிங்க. ஸோ இந்த சில்ட்ரன்ஸ் டேல குழந்தைங்களுக்கு மாத்திரம் அல்ல, பெற்றோருக்கும் சேர்த்து நான் அறிவுரையை கூறியிருக்கிறேன். இதை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் குழந்தைகளை நல்லா ஆசீர்வதித்து பெரிய லெவலில் கொண்டு வந்து அவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்வார்.